வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டூம்ஸ்டே கிளாக். சமீபத்தில் நியூஸில் வந்த டாப்பிக்கு டூம்ஸ்டே கிளாக். ஸோ இதை தமிழாக்கம் சொல்லணும் அப்படின்னா ஊழினால் கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு எச்சரிக்கை கருவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இட்ஸ் நாட் எ ப்ரெடிக்ஷன், இட்ஸ் அ வார்னிங் சிஸ்டம். ஸோ எதற்காக அப்படின்னா சர்வதேச அளவில் உலக அளவில் உலகம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் இந்த டூம்ஸ்டே கிளாக் அப்படிங்கிறது. இது எதற்காக யார் உருவாக்குனாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். 1945 உலகத்திலே வந்து புரட்டி போட்ட ஒரு ஆண்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், 1945. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா அமெரிக்கா வந்து ஜப்பானில் இருக்க ஹிரோஷிமா நாகசாக்கியில் அணுகுண்டு போட்டது. ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் வந்து மேன்ஹட்டான் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அணுகுண்டை தயாரித்த அணு விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து தான் இந்த டூம்ஸ்டே கிளாக் அப்படின்றத ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதாவது 1947 புல்லட்டின் ஆஃப் த அட்டாமிக் சயின்டிஸ்ட் அணு விஞ்ஞானிகள் குழு கூட்டமைப்பு 1947 இந்த டூம்ஸ்டே கிளாக்கை வந்து ஏற்படுத்தினாங்க. எதற்காக அப்படின்னா நாம் தயாரித்த இந்த அணுகுண்டுனால் உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிச்சு. ஸோ பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு அழிவு ஏற்படாமல் இருக்க தடுக்கிறதுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கருவியாக இந்த டூம்ஸ்டே கிளாக்கை அவங்க வந்து தயாரித்தாங்க. வருடத்தின் முதல் நாள் ஒவ்வொரு வருடத்துக்கு ஜனவரி 1 வந்து இதை செட் பண்ணுவாங்க. இந்த டூம்ஸ்டே கிளாக்கை வந்து செட் பண்ணுறதுக்கு 3 முக்கிய காரணிகள் அந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நியூக்ளியர் வார்ஃபேர், அதாவது அணு ஆயுதத்தினால் ஏற்படக்கூட சண்டை. செகண்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். அண்ட் 3வது வந்து டெக்னாலஜி. தற்போதைய சூழ்நிலையில் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கடிகாரத்தில் இருக்கிற மாதிரி 1 2 3 12 வரைக்கும் இருக்காது. ஸோ 12ல் ஒரு டாட் இருக்கும், 11ல் ஒரு டாட்டு, 10ல் ஒரு டாட்டு, 9ல் ஒரு டாட்டு, அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஆஃப் குவார்ட்டர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. 12 11 10 9 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த 9ல் இருக்கிறது வந்து 17 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 நிமிஷம், அதாவது உலகம் வந்து அழியறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறது தான் 17 நிமிஷம் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2026 ஜனவரி 1 அவங்க என்ன செட் பண்ணியிருக்காங்க, 85 செகண்டுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கிறதுக்கான நேரம் நெருங்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த 85 செகண்ட் டு த மிட் நைட். அதாவது அந்த 12ல் அந்த புள்ளி இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 85 செகண்டுக்கு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து 2026 இப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா இடையே ஏற்பட்டிருக்க பதற்றம், ரஷ்யா உக்ரைனோட சண்டை, இந்தியா பாகிஸ்தானோட அணு ஆயுதம். ஸோ முக்கியமாக வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த 3 நாடுகள் வந்து தானாக வந்து உலகத்திலே பெரிய ஆட்கள், நாங்கள் சொல்கிறதில்ல தான் மற்ற நாடுகள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் இருக்கிறது. எந்த சர்வதேச அமைப்பையுமே வந்து துச்சமாக மதிக்கிறது, அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி துச்சமாக மதித்து செயல்படுறதுனால 85 செகண்டுக்கும் தள்ளி வச்சுக்கணும். அதாவது 85 செகண்டில் உலகம் அழிய போகுது. இப்படி நினச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. 85 செகண்டில் உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாட்களும் அந்த புல்லட்டின் ஆஃப் த அட்டாமிக் சயின்டிஸ்டில் இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த இதை வந்து செட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 1947 தான் வச்சாங்க அவங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1947 தான் அவங்க வச்சாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி நடக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 2025 90 செகண்டுக்கு செட் பண்ணாங்க, 24லேயும் 90 செகண்டுக்கு தான் செட் பண்ணாங்க. 1991 முக்கியமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஸ்டார்ட் ஒப்பந்தம், ஸ்ட்ராட்டஜிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அதெல்லாம் பண்ணதுனால அப்போ 17 மினிட்ஸுக்கு, அதாவது ரொம்ப கீழே உலகம் வந்து ஒரு அமைதி திசையை நோக்கி செல்லுது அப்படின்னு நினச்சி அப்போ வந்து 17 மினிட்ஸ்க்கு அவங்க செட் பண்ணாங்க. ஒரு வருடத்திற்கும் அந்த வருடத்தில் என்ன நடந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அடுத்த வருடம் தொடங்குகிற அந்த முதல் நாட்களில் வந்து அவங்க டைமர் டூம்ஸ்டே டைமுன்னு சொல்ல முடியாது, பட் கிளாக்குன்றதுனால நம்ம டைமுன்னு சொல்கிறோம், அதை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ 2026 அவங்க டூம்ஸ்டே கிளாக்கில் வந்து 85 செகண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற அந்த ரீசன் வந்து நியூக்ளியர் சண்டை, அணு ஆயுத சண்டை, அடுத்தது வந்து பருவநிலை மாற்றம், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை வந்து
டேக் ஓவர் பண்ணுது, ஹியூமன்ஸை வந்து சிந்திக்க விடாமல் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ணுது அப்படின்றது. இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் வந்து எல்லாமே பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு நடந்துக்கிறாங்க, அமெரிக்கா ரஷ்யா அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிரீன்லேண்ட் எங்களுக்கு அப்படிங்கிறாரு, வெனிசுலா பிரசிடெண்ட்டை போயிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுறாரு, ஐநா சபையை நாங்கள் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. ரஷ்யா பார்த்தீங்கன்னா உக்ரைன் கூட நாங்கள் சண்டையெல்லாம் நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, உக்ரைன் வந்து எங்கள் கூட இணைச்சிருங்க அப்படிங்கிறாரு. எல்லா கண்ட்ரியுமே ரஷ்யாவை வந்து சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நான் என் கண்ட்ரிக்கு பண்ணுறது தான் ரைட் அப்படிங்கிறாரு. சைனாவும் அதே ஆதிக்கத்தோடு தான் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சைனா. ஸோ இப்போ இந்த அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூணுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் கேட்கணும், அது அவங்க பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கிறனாலும் சரின்ற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. இந்த நாடுகளுக்குள்ள ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது உலகத்தின் பேரழிவை மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்றதுனால டூம்ஸ்டே கிளாக்கு 2026 வந்து 85 செகண்டுக்கு வச்சுருக்கிறாங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.